Praise thy holy name, holy name. இந்த காலை வேளையிலே நாம் அங்காங்கே இணைந்து இந்த காலை ஜபத்தில் இணைந்து இருக்கிறோம். அதிகாலை ஜபத்தில் நாம் ஒரு குழுவினராக, விசுவாசிகள் சபையினராக இணைந்து ஆங்காங்கே ஒரு உடன்படிக்கையோடு கூடியிருக்கிறோம். இந்த அதிகாலை ஜபம் என்பது மேன்மையானது. தீர்மானம் இல்லாமல் நாம் ஜபிக்கவே முடியாது. இந்த காலையில் தீர்மானத்தோடு இணைந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் யார் இப்படி அதிகாலையில் ஊழியக்காரரோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக அதிகாலையில் ஜெபிக்கும் போது நீங்கள் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இன்று காலை இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இயேசு அதிகாலமே பிதாவை நோக்கி வனாந்திரத்தில் சென்று ஜெபம் பண்ணினார். ஆம், அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. காலையில் ஆண்டவரை பார்க்காம யாரையும் பார்க்கக்கூடாது. தேவனோடு பேசாம யாரிடத்துலையும் பேசக்கூடாது. அவரை முதல்ல பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால்வழியில் வரவேற்போம். நம்முடைய குமாரனாகிய இயேசுவை, நமக்காக இரத்த சிந்தின மகிமையின் தேவனை வரவேற்போம். துதிக்கிற இடத்துல அவர் இறங்கி வருகிறார். பரிசுத்தாவி பெற்றவர்கள் இந்த கால்வழியிலே ஆவியிலே நிறைந்து கர்த்தரை சில நிமிடங்கள் ஆராதிக்கலாம். அந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. ஓ ரப்கா பஹாரி பீலா அந்தனாதி அந்தலா கரபா. In the name of Jesus, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, மகிமையுள்ள நாமத்தினாலே, வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஓரா பாஹா லஹா ரிதா லஹா தினி ஹெடி லோ ஷம்ல பஹமர பஹந்தோரி விலபா. Power in Jesus name this morning. இந்த கால்வழியில் நம்முடைய வல்லமை ஒவ்வொரு இடங்களிலும் இறங்கட்டும். நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கால்வழியில் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எல்லாரும் இணைந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் எனதூதர் பாடிடும் தொனி கேட்குதே. எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றவரை ஆராதிப்போம். கால்வழியிலே தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் கருத்துடன் பாடிடுவே. சென்று பாடுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிப்போம். கர்த்தரின் வெளிச்சம், ஜீவனின் பலனும், கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் காலையும் மாலைய வேளையும் கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் எனக்கு எதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேல் யுத்தம் வந்தாலும் பயப்படேன் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் சபையா மாதையில் நடத்திடுவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் சபையா
பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் காலையும் மாலையும் வேளையும் கருத்து பாடிடுவேன். எல்லாரும் கடங்களிலே பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்தி இந்த காலவெளியில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையில்லாமல் எங்களுக்கு யாருண்டு இந்த பூமியிலே? உண்மையில்லாமல் எங்களை ஆசீர்வதிக்க யாருண்டு? உயர்த்த யாருண்டு? எங்கள் மேல் கரிசனை உள்ளவர்கள் யாருண்டு? நீர்தான். ஷப்லபோ ராந்தோரி அந்துலோபா. தேவனே, இந்த காலவெளியிலே நோக்கி பார்க்கிறோம். எங்களை பார்க்கிறவர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஹல்லேலூயா. மகிமையுள்ள தேவன், மகிமையுள்ள ராஜா, ஓ நீதியின் தேவன், அற்புத நாயகர். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வல்லமையின் தேவனே நன்றி. அற்புத தேவனே உமக்கு நன்றி. ஆச்சரியமானவரே உமக்கு நன்றி. பெரிய தேவனே உமக்கு நன்றி. சகனத்தையும் வசனத்தால் தாங்குகிறவர், சகல வல்லமையும் உள்ளவர். ஆமென். வரங்களை தருபவர், வல்லமை தருபவர், கிரியைகளை நடப்பிக்கிறவர், கேட்பதை கொடுப்பவர். ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் அந்த இடங்களிலே மகிமை தேவனை. ஹல்லேலூயா. ஓ ரபாலஹாதினி மீலமா உஷண்டலஹத்தரபாக்கபாலபா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். கிருபையுள்ள தேவன். ஆமென். கனத்தினால் நம்மை மூடுகிற தேவன், கவலைகளை மாற்றுகிற தேவன், காருணித்தால் நம்மை நிரப்புகிற தேவன். ஆமென். இந்த காலவெளியிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 3:26. உங்களை ஆசீர்வதிக்கவே இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார். Oh, Jesus is being raised to bless us. இயேசுவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினதே நம்மை ஆசீர்வதிக்கதான். இந்த காலவெளியில் இயேசுவின் ஆசீர்வாதம் நம்ம இறங்க போகிறது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டு இருப்போமா? ஆமென். என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் இயேசு நமக்கு தர ஆயத்தமாய் இருக்கின்றார். யாத்திராமம் 23:25 அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன். உபாகமம் 28:6 போக்கிலும் வரத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 1 நாளாகமம் 17:27 உமது அடியானின் வீடை ஆசீர்வதிக்கிறீர். யோபின் புஸ்தகம் 1:10 கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறீர். சங்கீதம் 65:10 பயிரை ஆசீர்வதிக்கிறீர். சங்கீதம் 118:26 ஆலயத்தில் வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆலயத்தின் மூலம் நீரங்களை ஆசீர்வதித்து கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணும். அந்த காலவெளியிலே இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் போக்கிலும் வரத்திலும், ஓ நம்முடைய வீட்டை, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று காலை அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. கரங்களை வைத்து கரங்களை அசைத்து எல்லாரும் அந்த இடங்களில் ஆண்டவரை பார்த்து, இயேசுவே, ஓ மகிமையின் தேவனே, ஓ ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நீர் அல்லவா? ஓ தேங்க்யூ. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நீர் தானே. அன்றைக்கு ஓபேத் ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்த தேவன் நீர் தானே. இன்றைக்கு எங்களையும் ஆசீர்வதியும். உடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்போம், உடைய கிருபையினால் எங்களை நிரப்போம். போதும் ஆண்டவரே, சாபங்கள் போதும், வேதனைகள் போதும், பாடுகள் போதும். அதற்கு மத்தியில் நீர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறீர். ஆமென். கரங்களை அசைத்து இந்த காலவெளியிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். சங்கீதம் 109:17 ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன், சாபத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பிரச்சனை வந்துடுதுன்னே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, வியாதி வந்ததுன்னே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு, வேலை கிடைக்கல, இப்படியே இந்த சாபத்தையே பேசக்கூடாது. கையை நல்லா வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தையே நாங்கள் பேசணும். சங்கீதம் 109:17 ஆசீர்வாதத்தை நீ விரும்பு, ஆசீர்வாதத்தை சொல்லு, டெக்ளேர் பண்ணு.
உலகம் முழுவதும் ஏற்கனவே சாபத்துக்குள்ளதான் இருக்குது. அதை நீ சொல்ல வேண்டியதே இல்லை. சாத்தான் அந்தகாரம் எல்லாம் சாபத்துக்குள்ளதான் இருக்குது. உலகத்துல வியாதி, போராட்டம், கடன் தொல்லை, பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. நீயும் ஆசீர்வாதத்தை, இயேசுவின் ஆசீர்வாதத்தை, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை கோரணும். இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை நாங்கள் கோருகிறோம். ஆமென். எல்லாம் கையசைச்சு டாக்டர் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி எங்கள் போக்கையும் வரத்தையும் எங்கள் இயேசு என்றைக்கும் ஆசீர்வதிப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உணவுல தான் வியாதியே இருக்குது. அந்த உணவை கர்த்தர் ஆசீர்வதித்தால் வியாதிகளை நம்மை விட்டு நீக்கி போடுவார். கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கொஞ்சம் சம்பளமோ அதிக சம்பளமோ, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டா மகிமையா மாறிடும். தேவனே, இந்த காலை எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், சபைகளுக்காக ஸ்தோத்திரம். எப்படி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் அப்பா. அந்த அதிகாலையிலே நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம், ஆசீர்வாதத்தை டெக்ளேர் பண்றோம். ஆமென். இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வாதத்தை எடுக்கிறோம். நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனால் உம்முடைய கிருபையினால் உம்முடைய நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டே. ரப்காவாலஹா, எங்களை ஆசீர்வதிக்கவே இயேசுவை தேவன் எழுப்பினார். ஆமென். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவருடைய இரத்தத்தின் வல்லமை நமக்குள் வருகிறது. அவருடைய ஜீனியாலஜி நமக்குள்ள வரும். உலகத்தின் சாபங்கள் நம்மை விட்டு விலகும். இன்று காலை இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை சொந்த போய் விட்டீர்களோ, வீட்டில் அப்போ ஆசீர்வதிக்கப்படலையே, வீடு ஆசீர்வதிக்கப்படாம இருக்குது, கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கப்படாம இருக்குது, பயிர்கள் ஆசீர்வதிக்கப்படாம இருக்குது என்று சொல்லி வேதனையோடு இருந்தா எல்லாத்தையும் கர்த்தர் தொடுகிறார். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது, அவருடைய அக்கினி தொடுகிறது, அவருடைய வல்லமை தொடுகிறது. லே கம் ரபா ஹாலியா, கரங்களை நல்ல உயர்த்தி இருக்கிற இடங்களிலே கரங்களை அசைத்து எந்தெந்த இடத்தில் ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ கரங்களை நீட்டி இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். இயேசுவின் இரத்தத்தை உச்சரியுங்கள். ஒவ்வொரு இடங்களில் அவருடைய வல்லமை இறங்கட்டும். பலவீனப்பட்ட இடங்களில் அவருடைய வல்லமை இறங்கட்டும். சாபங்கள் இருக்கிற இடங்களில் வல்லமை இறங்கட்டும். ஆமென், ஆமென். ஷப்லாஹா ரீதே லீகா மாஹா ஷாதா லாகா ரோவாஹா நீமேலேஹி. எல்லாம் சந்தோஷமாக கர்த்தரை துதியுங்கள். காலையில் மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிப்போம், மகிழ்ச்சியோடு அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்மை ஆசீர்வதிக்கவே அப்போஸ்தலர் 3:26 நம்மை ஆசீர்வதிக்கவே இயேசுவை எழுப்பினார். ஆமென். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். வேதத்தில் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கர்த்தரை ஆசீர்வதித்தாரே. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டவர்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆமென். நம்முடைய ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கிற ஒருத்தருமே இல்லை. நாம் கூட ஒன்றுமில்லாமல் தானே வந்தோம். ஆனால் அதே போல இயேசுவை தேடி வந்தோமே. இன்றைக்கு நம்மளை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார். மற்றவர்கள் முன்னால தலை நிமிர வைத்திருக்கிறார். ஆமென். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர வைத்தவரே, விரட்டப்பட்ட இடத்தில் மீண்டும் அழைக்கப்பட வைத்தவரே, உமக்கு கொடான கொடி நன்றி. எல்லாரும் நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம், நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. துதிகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருப்போம், மகிமையை செலுத்தி கொண்டே இருப்போம், அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்கள் எல்லாம் இந்த காலவெளியிலே ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருப்பதாக, ஊழியர்களோடு உம்முடைய கிருபை இருப்பதாக, ஊழியர்களுடைய குடும்பங்களோடு எங்களுடைய ஆலய ஆராதனைகளில் உம்முடைய ஆசீர்வாதம், ஆமென், எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. சத்ருவின் வல்லமைகள் எல்லாம் அழிந்து போவதாக. இந்த காலவெளியிலே வியாதி பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாம் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் தொல்லை, போராட்டங்கள், சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். ஆண்டவரை கரங்களை வைத்து எல்லா செல்வ சாத்தானுடைய கண்ணிகளுக்கும் ஆண்டவரை எல்லா அந்தகாரங்களுக்கு எங்களை தப்புவித்து எல்லா சாத்தானுடைய ஆலோசனைகளுக்கு எங்களை விடுதலையாக்கி நம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில நிமிடங்கள் தான் ஆண்டவருக்கு நல்ல நன்றிகளை செலுத்தி
ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. நல்ல கையசித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. In Christ all blessings are there. எபேசியர் 1:3. Oh, hallelujah. He has blessed us in Christ with all blessings. கிறிஸ்துவுக்குள் சகலவிதமான ஆசீர்வாதங்களினால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று பார்க்கிறோம். நம்மை அழைத்ததே ஆசீர்வதிக்கதான், உயர்த்ததான். ஆமென். ஹல்லேலூயா. We are adopted by God. தேவனால் அவருடைய புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை மன்னித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். ஆமென். அவருடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு கொடான கோடி நன்றி, 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 நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி. நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக ஆண்டவரே, இந்த காலொளியிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற கை சுற்றி நம்முடைய எல்லா ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, அதிகாலை இந்த ஜெபங்களை ஆசீர்வதிக்கும்படி, அதிகாலையில் 5 மணிக்கு எழும்பி உடன்படிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுற ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் எழுப்பணும். டிசைட் பண்ணி ஜெபம் பண்ணணும். அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். எப்படியாவது எழும்பி நான் 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோட நெருங்கணும், அப்படி நல்ல தீர்மானத்தோடு ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை இன்னும் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் மூலம்தான் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் தேசத்தில் எங்கள் சபை மூலம் ஒரு எழுப்புதல் வரணும். எங்கள் ஆராதனை மூலம் ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் வரணும். இந்த காலவெளியில் அதற்காகவே நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லா குடும்பங்களுக்குள் எழுப்புதல் வரணும். எழுப்புதல் வந்துட்டால் தானாக ஜெபம் பண்ணுவாங்க, தானாக கர்த்தரை ஆராதிப்பாங்க, சாபங்கள் எல்லாம் விலகி ஓடும். ஓ, தேசத்தில் பாவங்கள் குறையும், அந்தகாரங்கள் எல்லாம் குறையும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலுக்காக தான் அந்த காலவெளியிலே ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபத்தை எழுப்புதலின் ஜெபம் என்று கூட சொல்லலாம். எப்படியாவது அவனுடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி ஓடி வந்திருக்கிறோம். ஆமென். இந்த காலை எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஒரு நம்முடைய கர்த்தரை எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனை, ஓ தேங்க்யூ லார்ட், ஆச்சரியமான தேவனை, மகிமையின் தேவனை, வல்லமையின் தேவனை இந்த கால்வெளியில் எல்லாரும் ஆராதிப்போம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இம்மானுவேல் ஆகிய தேவனை, ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, மக்கு கோடான கோடி நன்றி, 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்று எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி நல்ல பாடும். மேகஸ்தம்பமாய் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் பகலிலே மேகஸ்தம்பமாய் சேர்ந்து இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், பாடுவோம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பகலிலே பகலிலே மேகஸ்தம்பமா அவரை உணர்ந்து
சேர்ந்து பாடும். இரவிலே ஆச்சரியமான நடத்திரி இனி ஸ்தம்பமாய், பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் மோடு நம்முவேல். தேவன் நம்மோடு. நல்ல கரங்களை வைத்து ஆண்டவர் இந்த கால்வளையிலே நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் இயேசுவை அனுப்பினார். அவருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக இந்த காலவேளையிலே அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பாராக. போக்கிலத்தில் நம்மோடு கூட இருப்பாராக. நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், வேலைகள், தொழில்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய இரத்தத்தினால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தப் போகிறார். சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்று காலை கொஞ்ச நேரம் உடைய பாதபடியில் ஆங்காங்கே குடும்பங்களாக, பிள்ளைகளாக, சபையாக, ஊழியர்களாக இணைந்து ஸ்தோத்திரம் பண்ண கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை ஆசீர்வதிக்க இயேசுவை அனுப்பினீரே, உடைய இரத்தத்தால் எங்களை மீட்டீரே, எங்களை ரட்சித்தீரே, உடைய ஆவி எங்களுக்கு கொடுத்தீரே, கொடான கொடி நன்றி. இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தீர், ஒருவரையும் கைவிடாதீர். உடைய இரத்தத்தினால் ஆசீர்வதி, உடைய நாமத்தினால் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்வீராக, வழி நடத்தும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.